கையில் எடுக்கலாம் ஒன்றும் வார்த்தை என்னவா ஒரு பூசா கல்யாணம் எந்த வருஷம் இது வரைக்கும் ஏதாவது அரசுல இந்த மாதிரி தமிழ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி பரிந்துரை கடிதம் ரிலீஸ் ஆயிருக்கா? காங்கிரஸோட பரிந்துரை கடிதத்தோடு சேர்த்து அவங்க கடிதம் இன்னாருக்கு அரசு வழக்கில் போடுங்க. பரிந்துரைன்றது நேர்மையான முறையில் தகுதியான வழக்குகள் தான் தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த ஒன்றுக்காக தானே இந்த 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 நடைமுறையே கொண்டு வரப்பட்டுச்சு. என் பேர் வித்யாசாகர், வழக்கறிஞர், மதுரை உயர்நீதிமன்றம். அதாவது நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் இலவச சட்ட உதவி மையம் ஒன்று வச்சு நடத்துகிறோம். இதில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சட்ட உதவி செய்கிறதாகவும் திமுக தலைமை சார்பாக எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட பேரில் எங்களுடன் சேர்ந்த வழக்கறிஞர் அனைவரும் சேர்ந்து இலவசமாக சட்ட உதவி வழங்கிட்டு வரோம். இந்த நிலையில் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் இவ்வளோ முறைகேடு புகார்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த புது ஆட்சி அமைந்ததிலிருந்து முதலமைச்சர் என்ன சொன்னார்? முதலமைச்சருக்கு சார்ந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க? டிரான்ஸ்பரன்சி அண்ட் கிளீன் கவர்னன்ஸ் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு முறைகேடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ரீசெண்டாக விழுப்புரத்தில் அந்த கட்சியோட வழக்கறிஞர் அணியோட ஒரு பெண் 30 லட்சம் ரூபா முறைகேடு நடந்ததாகவும் இது சம்மந்தமாக விசாரணை நடத்த சொல்லி மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி இது பெண்டிங்காக இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் 7/7/2026 நேற்று ஒரு பிரபல யூடியூபர், உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர், அவர் தன்னோட அஃபீஷியல் வலையொலியில் ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் பல்வேறு மாவட்டங்களில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இந்த குறிப்பிட்ட நியமனத்தில் இதில் கட்சி இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது? அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பரிந்துரை கொடுத்ததாகவும் அவங்கக்கிட்ட முழு சுதந்திரத்தை கொடுத்தனால அந்தந்த மாவட்டத்திலிருந்து வர்ற பரிந்துரைகளை என்ன ஏதுன்னே கேட்காம அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதனால் முறைகேடு நடந்ததாகவும் புகார்கள் எழுந்திருக்கு. இந்நிலையில் நேற்று அந்த வலையொலி பக்கத்தில் சிறப்பு பக்கம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், குறிப்பாக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு லெஃப்ட் பாண்டி அவர்கள் மீது 20 லட்சம் ரூபா வாங்கி அவர் இந்த முறைகேடான இந்த அரசு வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் 20 லட்ச ரூபா வாங்குவதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்ததுக்கு தன்னிடம் ப்ரூஃப் உள்ளதாகவும் ஒரு வீடியோ வந்திருக்கு. இதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த குற்றங்கள் இந்த முறைகேடு புகார்கள் வந்துட்டு இருக்கனால நாங்கள் எங்கள் இலவச சட்ட உதவி மையம் சார்பாக அதாவது இந்த அரசு வழக்கறிஞர் நியமனம்ன்றது அக்யூஸ்டுக்காக வாதாடுற வக்கீல் கிடையாது. அவங்க விக்டிமுக்காக வாதாடுறவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடுறவங்க திறமையாக தகுதியான அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி முறைகேடாக வந்தவங்க மூலயமா எப்படி நீதி கிடைக்கும்? அதனால் இந்த 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 தேர்வாணை முறையை இந்த அரசு வழக்கறிஞர் தேர்வு முறையை இன்டர்வியூ எடுத்து கிளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸியா, நீங்கள் தான் சொன்னீங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்னர், வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்கள் அமைச்சர் எல்லாரும். அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையாக திருப்பி மறுபரிசீலனை செஞ்சும் அதை இது வரைக்கும் வந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் யார் அவங்க மேலே வேறு எதுவும் வழக்குகள் இருக்கா, அவங்க சரியாக முறையாக கேஸ் நடத்த தெரிஞ்சவங்க, இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம்.
அது போக எஸ்பி கிட்ட இந்த மாதிரி முறைகேடு புகார் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்ட செயலாளர் கையில் இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்க நிலையில் இதையும் என்கொயரி பண்ணி உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்லியும் கேட்டிருக்கோம். சிஎம் சார் உங்ககிட்ட நான் ஒன்று வேண்டிக்கிறேன். சிஎம் சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க காசு அரசு பணத்தை நான் தொடமாட்டேன், மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் மாவட்ட செயலர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு குரலாக நீங்கள் நிற்கலைன்னா, இன்னைக்கு உங்கள் மாவட்ட செயலருக்கு நீங்கள் இவ்வளோ சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இது எல்லாமே எங்கே இருக்கும்? நீதிமன்றத்தில் பிரதிபலிக்கும். நேற்று ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியருக்கு கோயம்புத்தூரில், உங்களால் ஒரு இது அமைக்க முடியலன்னு. ஏன் தாவேக்க அரசு திணறுதா அரசு வழக்கை நியமிக்க முடியாமல்? இதனால் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் பிற மாவட்டங்களில் அந்தந்த வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. எங்கள் தேனி மாவட்டத்தில் இந்த அரசு வழக்கறிஞர் நியமனமானது தெளிவான முறையிலும் வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையாக தகுதி உள்ளவர் நியமிக்க சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கடந்த ஒரு வாரமாக இந்த நியமனம் நடந்துட்டு வந்திருக்கு. நாங்கள் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் இந்த குற்றத்தை பண்ணார் நாங்கள் சொல்லலை. வலையொலி பக்கத்தில் பிரபல யூடியூபர் முந்தா நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ காப்பி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். மைக்கில் கேட்குமா? ப்ளே பண்ணி காட்டவா? இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த வீடியோ வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன். லெஃப்ட் பாண்டி 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கதா எந்த புகார் இருக்குது, அதுக்குண்டான இது போல் பல்வேறு மாவட்டங்கள் இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு குற்றம் வந்தனால ஒரு ரெஸ்பெக்டபுள் சிட்டிசனை, நான் ஒரு அட்வொகேட், நான் ஒரு வழக்கறிஞர், எனக்கு இந்த நியமனத்தில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நான் முறையான நடவடிக்கை எடுக்கும். இங்கே இவர் லெஃப்ட் பாண்டி குற்றம் செஞ்சாரா அப்படின்னு நான் சொல்லலை. குற்றம் செய்திருக்கிறார் என்று இந்த மாதிரி வலையொலியிலும் சமூக வலைதளங்களிலும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதில் என்கொயரி பண்ணி உண்மை பற்றி இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை சொல்லிடணும். அவ்வளோதான்.